5ஆம் இடம். சந்திர அதியோகம் எனப்படுகின்ற பௌர்ணமிக்கு அருகே இருக்கக்கூடிய புதன் இங்கேயே உச்சம். சுக்கிரனோடு நீச்சனாக இருந்தாலும் பரவாயில்லை, சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார், நீச்ச குரு பார்த்தாலும் பரவாயில்லை. அவ்வளவுதாங்க, இவ்வளவுதாங்க. ஜோசியம் ரொம்ப சிம்பிள்ங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன மாதிரி வாத்தியார் இருக்கும்போது ஜோசியம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு உணர்ந்து கொண்டவன், தற்பெருமையாக இருந்தாலும் கூட ஒரு சொல்வதில் ஆனந்தம் உள்ளவன், ஒரு நிலையில் ஒன்றை சரியாக புரிந்து கொண்டவன் வாத்தியாரா இருக்கும்போது படிக்கிறது சந்தோஷம்தான். எனக்கெல்லாம் அப்படி கிடைக்கல. சரி, இந்த இடத்துல அப்படியே புதன் சுபத்துவமாக இருக்கிறார். சுக்கிரன் நீச்சனாக இருந்தாலும் சுக்கிரனோடு இருக்கிறார், குருவோடு இருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார், வளர்பறை சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார், சந்திர அதியோகத்தில் இருக்கிறார், குரு பார்க்கிறார். இத்தனை தன்மைகளும் இருக்கும்போது ரிஷப லக்னத்திற்கு இந்த 5ஆம் அதிபதியாக புதன் என்னையா செய்வார்? அறிவால் பிழைக்க வைப்பார். மாமன் கணக்கு வழக்கு, கம்ப்யூட்டர், செல்போன், கல்வி, எழுத்து, தரகு, வியாபாரம், பணம் இல்லாத நெட்டு கிட்டு எல்லாத்திலையும் கொட்டுவார். நெட்டில் கொட்டுவார்.